Welcome to VL Academy. இந்த வீடியோல இன்ஃப்ளேஷன் அக்கவுண்டிங் சாப்டர்ல அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 15 நம்ம பார்க்க போறோம், which is in page number 15.51. ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ல வந்து FIFO மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. தட் இஸ் விஜயா லிமிடெட் FIFO மெத்தட். FIFO மெத்தட்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அப்போ ஓப்பனிங் ஸ்டாக்ல இருக்கிறது எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிரும். பர்ச்சேஸ்ல வந்து இப்போ க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ 30,000 இருக்கா, அப்போ பர்ச்சேஸ்ல வந்து அவுட் ஆஃப் 2 லேக் 1,70,000 சோல்ட் அவுட் ஆயிரும். பேலன்ஸ் 30,000 தான் க்ளோசிங் ஸ்டாக்கா இருக்கும். அப்போ அதனுடைய இண்டெக்ஸ் வேல்யூஸ் 240. ஓகே, ஸோ 300 டிவைடட் பை 240 அப்படின்னு நம்ம போடுவோம். எதுக்கு? க்ளோசிங் ஸ்டாக்குக்கு. ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டுங்கிறதுனால ஓப்பனிங் ஸ்டாக்கும் வந்து அவங்க ஃபுல்லா இது பண்ணிருவாங்க. அண்ட் க்ளோசிங் ஸ்டாக்ல வந்து 30,000 வந்து பர்ச்சேஸஸ்ல இருந்து இருக்கும். தட் இஸ் 240. ஸோ நம்ம என்ன பண்றோம்? 30,000 இன்டூ 300 divided by 240, that is 37,500. அதுதான் வந்து as per CPP method closing stock ஓட conversion factor value, conversion value. So 30,000 worth இருந்தது. Based on CPP method, it is now 37,500. Okay. இது அவங்க questionல கேட்ட ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். That is closing stock as per CPP method. Okay. இப்போ அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா required to ascertain the cost of sales. ஓகே, ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சி காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் இஸ் ஈக்குவல் டு 2,10,000 கன்சிஸ்ட் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக் ஃபுல்லி 40,000 at 200 and purchase used, that is 2,10,000 minus 40,000 is equal to 1,70,000. That is not, yes, cost of sales 2,10,000ல இந்த closing stock 30,000 போக, சாரி ஓப்பனிங் ஸ்டாக் 40,000 போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 1,70,000 இருக்கும். Okay, that is what they have mentioned here. So purchase used ல வந்து இந்த 2,10,000ல ஓப்பனிங் ஸ்டாக்கும் சோல்ட் அவுட் ஆயிருக்கும். பர்ச்சேஸ் டியூரிங் த இயர் ஓப்பனிங் ஸ்டாக் அதை லெஸ் பண்ணது போக 1,70,000 இருக்கும். அண்ட் ஆல்சோ க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ? 30,000. ஐயோ. ஆ, ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் கண்டுபிடிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இப்ப லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படிங்கிறப்போ, அ லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படிங்கிறப்போ, ஓப்பனிங் ஸ்டாக்ல இருக்கிறது நமக்கு க்ளோசிங் ஸ்டாக்ல அப்படியே இருக்கும். ஓகே. ஸோ அதனால நாம என்ன பண்ணுவோம்? அந்த க்ளோசிங் ஸ்டாக்கான வேல்யூ மட்டும் கண்டுபிடிப்போம். அண்ட் எவ்வளோ பர்ச்சேஸ்ல பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். பட் இங்க வந்து என்னன்னா, நம்ம க்ளோசிங் ஸ்டாக் போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ, அதுக்கான கன்வர்ஷன் ஃபேக்டர நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது FIFO மெத்தட்ல. கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சுன்னா நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். லிஃபோவ பொறுத்தவரையும் நம்ம வந்து லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அப்போ ஓப்பனிங் ஸ்டாக், அதாவது லாஸ்ட்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? அதுல இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் தான் ஃபர்ஸ்ட் சோல்ட் அவுட் ஆயிருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிற அந்த ஓப்பனிங் ஸ்டாக் வந்து அப்படியே தான் இருக்கும். அதனால நமக்கு க்ளோசிங் ஸ்டாக்குங்கிறது எந்த இடத்துல இருந்து இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, அதுக்கான கன்வர்ஷன் ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ க்ளோசிங் ஸ்டாக்குங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஓப்பனிங் ஸ்டாக் அப்படியே இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுல அந்த க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ எவ்வளவோ, அதுல ஓப்பனிங் ஸ்டாக் போக பேலன்ஸ் இருக்கிறத எடுத்து நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே. பட் இதுல அப்படி கிடையாது. என்னன்னா, க்ளோசிங் ஸ்டாக் போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ, அதுக்கு கன்வர்ஷன் ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே. அதுதான் இங்க வருது. 2,10,000. இது வந்து காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் ஃபைனல் இது. ஓகே. அதுல வந்து we are deducting cost of goods sold வந்து 2,10,000 consist of opening stock fully, that is 40,000 at 200. ஏன்னா இது வந்து first in first out. இந்த 40,000 also has sold out. Okay. அதுக்கப்புறம் திரும்ப purchase used. இங்க வந்து closing stock எவ்வளோ? 30,000. Okay. So இந்த purchase during the year 2 lakh இருக்கு. ஸோ பர்ச்சேஸ் யூஸ்டுல வந்து இந்த 2,10,000, அதாவது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட்ல இந்த 2,10,000ல இந்த 40,000யும் லெஸ் பண்றோம். ஓப்பனிங் ஸ்டாக். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் சோல்ட் அவுட் ஆயிருக்கும். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 1,70,000 இருக்கும், விச் இஸ் அட் 240. ஓகே. இந்த 240ங்கிறது என்னது? ஆவரேஜ். ஸோ இது என்ன? அந்த 1,70,000 இஸ் பர்ச்சேஸ் டியூரிங் த இயர். ஓகே. ஸோ
அது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ கன்வெர்ட் டூ சிபிபி மெத்தட் அதாவது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்டின்னா, ஓப்பனிங் ஸ்டாக் இது வந்து என்னன்னா, எவ்ளோ சோல்ட் அவுட் ஆயிருக்கோ, அத நாம கண்டுபிடிக்கிறோம். ஓகே. ஏன்னா காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க எவ்ளோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு? ஓப்பனிங் ஸ்டாக் இஸ் 40,000 இன்டூ க்ளோசிங் டிவைடட் பை ஓப்பனிங் தட் இஸ் ₹60,000. ஓகே. இங்க நம்ம ரூப்பீஸ் கண்டிப்பா போடணும். அத நான் நெறைய இடத்துல மிஸ் பண்ணிர்றேன். நீங்க அந்த மாரி மிஸ் பண்ணிறாதீங்க. கிவ் மீ ஃபியூ செகண்ட்ஸ். லெட் மீ என்டர் தட். ஓகே. இந்த மாதிரி நீங்க எங்க எங்க ரூப்பீஸ் போடணுமோ அதெல்லாம் கண்டிப்பா நீங்க போடணும். See, you have missed out here also. Okay. And okay, rest of the places I have mentioned here also. ஓகே. ஸோ இந்த மாதிரி எங்க எங்க நீங்க ரூப்பீஸ் போடணுமோ அது கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. பிகாஸ் இந்த 300, 240ங்கிறத நமக்கு ஈஸியா நெனச்சுட்டு இருப்போம். அந்த இண்டெக்ஸ் வேல்யூனா 3 டிஜிட்ல வரும். அமௌண்ட்னா 4 ஆர் 5 டிஜிட்ஸ்ல வரும் அப்படின்னு. அப்படி இல்ல. யூ ஹேவ் டு மென்ஷன் தட். ஓகே. ஸோ இங்க வந்து ஓப்பனிங் ஸ்டாக் நம்ம கண்டுபிடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் யூஸ்டு. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் போக பேலன்ஸ் நம்மகிட்ட எவ்வளோ இருக்கு? ₹1,70,000 ஹஸ் பீன் சோல்ட் அவுட். ஸோ அந்த அமௌண்ட்டுக்கான கன்வர்ஷன் ஃபேக்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் 2,12,500. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் பேஸ்ட் ஆன் சிபிபி மெத்தட் எவ்வளோ சேல் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 60,000 பிளஸ் 2,12,500. ஸோ தட் இஸ் 2,72,500. ஓகே. பேலன்ஸ் அமௌண்ட் வந்து க்ளோசிங் ஸ்டாக்ல வரும். Okay, that we have found out here 37,500. ஓகே. ஸோ நம்ம க்ளோசிங் ஸ்டாக்கு தனியா கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் இங்க வந்து எவ்ளோ சேல் ஆயிருக்கோ, அதுக்கான அமௌண்ட்ட தனியா கண்டுபிடிச்சிட்டோம். பட் இது வந்து FIFO மெத்தட் அப்படிங்கிறதுனால இப்படி கண்டுபிடிச்சிருக்கோம். பட் LIFO பொறுத்தவரையும் தட் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். அது நீங்க ப்ரீவியஸ் ப்ராப்ளம் ரெஃபர் பண்ணுங்க. அந்த மாதிரி அதுக்கு ரிலேட்டடா வேற வேற வேல்யூ குடுத்து கேட்டிருந்தாலும், நீங்க இதே காமன் அ ஃபார்மேட் தான் க ஃபாலோ பண்ணணும். ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் தே ஹேவ் ஆஸ்க்ட் டு ஃபைண்ட் அவுட். ஸோ வித் திஸ் இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. And if you have any doubt, please do comment. I'll try my level best to clear as early as possible. With this signing off, Dr. Shanti. Thank you once again.